வணக்கம். மதகஜராஜாங்கிற சூப்பர் ஹிட் படத்துக்கு அப்புறம் சுந்தர் சி டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் வடிவேலு பல வருஷங்கள் கழிச்சு சுந்தர் சி கூட சேர்ந்து நடிச்சிருக்கிற முக்கியமாக முழுநீள காமெடினா மட்டுமே பண்ணியிருக்கிற ஒரு படம். அவருடைய கம்பேக்காக இது இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் சர்ப்ரைசிங்லி ரெகுலராக சினிமாவை ஃபாலோ பண்ணுறவங்கள தவிர இந்த கேங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, அவர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயமே பல பேருக்கு தெரியல. இந்த ரிவ்யூ பார்க்குற உங்களுக்கு இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடந்த சில சுந்தர் சி படங்கள் மாதிரியே இந்த படத்துக்கான பிரசன்ட் மீடியாவுக்கான ஸ்பெஷல் ப்ரிவ்யூ ஷோவை ரிலீஸுக்கு முந்தின நாளே போட்டாங்க. அதனால தான் ரிவ்யூ சீக்கிரமாக வருது. படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேங்கர்ஸ் ஒரு ஊரில் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா காரக்குடியா அம்பா சுதந்திரமான்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஸோ அந்த ஊரில் பெரும்புள்ளிகள் அப்படிங்கிற பேரில் பல மோசமான விஷயங்களை செய்கிற ஆட்கள் தான் மயிம் கோபியும் அருள்தாஸும். அண்ணன் தம்பி வேற. அவங்க நடத்துகிற ஸ்கூலில் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சரான கேத்ரின் தெரசா அந்த பொண்ணை தேடணும், கண்டுபிடின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. பட் இந்த ரெண்டு வில்லன்கள் மேலே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிஎம் செல்லுக்கு லெட்டர் எழுதி போட்டுறாங்க. ஒரு போலீஸை அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்பை மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அதே ஸ்கூலில் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க தான் சுந்தர் சி, வடிவேலு, பகவதி பெருமாள் 3 பேரும். இந்த 4 பேர் கொண்ட கேங்குக்கும் வில்லன் கேங்குக்கும் வர பிரச்சனை என்ன, அது எப்படி 100 கோடி ரூபாயை வில்லன்கள் கிட்டேருந்து திருடணும் அப்படிங்கிற லெவலில் ஒரு ஹைஸ்ட் பிளானாக மாறிச்சு. அந்த போலீஸ் யார், அவர் என்ன பண்ணார், கடைசியில் நடந்தது என்ன அப்படிங்கிறதா இந்த கேங்கர்ஸ். சுந்தர் சி ரொம்ப தெளிவான ஆளுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய படங்கள் என்ன மீட்டரில் எப்படியான குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரோ அப்படி தான் இந்த படத்தையும் ரொம்ப தெளிவாகவே மெயின்டைன் பண்ணி எடுத்துருக்காரு. ஒரு வகையில் அவருடைய படங்கள் எல்லாமே டைம்லெஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு டக்குன்னு சொல்லிடவே முடியாது. 80s அப்படின்னு சொல்லிக்கலாம், நேற்று எடுத்த படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு வகையில் அவருடைய படங்கள்லாம் ரன் டைம்லெஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த ரன் டைம்லேருந்து பார்த்தாலும், அதாவது எந்த சீன்லேருந்து அந்த படத்தை பார்த்தாலும் புரிஞ்சிடும், முன்னாடி பின்னாடி இதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். அப்படியான ஒரு படம் தான் இந்த கேங்கர்ஸும். அண்ட் அவருடைய படங்களில் கதைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் தான் சத்யாவோட இசைக்கும் இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்டன்ஸ் உள்ளிட்ட சமாச்சாரங்கள் அடிக்குவேட், அவ்வளோதான். கேத்ரின் தெரசா, பகவதி பெருமாள், முனிஷ்காந்த், காளையன்னு இந்த கேங்கர்ஸ் கூட்டத்துடைய பிரதான கதாபாத்திரங்கள் எல்லாருக்குமே நல்ல ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்காரு சுந்தர் சி. எல்லாருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. வில்லன்களான மயிம் கோபி, அருள்தாஸ், ஹரீஷ் பேரடியும் அப்படியே. கெஸ்ட் ரோலில் வாணி போஜன் சும்மா தலையை கட்டிட்டு போயிருக்காங்க. சுந்தர் சி தான் வேலையை ஹீரோவாகவும் செவ்வனே செஞ்சுட்டு போயிருக்காரு. வடிவேலுடைய கம்பேக்னு சொல்லப்பட்ட அந்த கத்தி சண்டை படத்தை விட இந்த கேங்கர்ஸ் பல 100 மடங்கு பெட்டரான ஒரு காமெடி படம். ஆரம்பத்தில் கொஞ்சம் வேண்டா வெறுப்பா நடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. கன்சிஸ்டன்ட்லி ஃபன்னின்னு சொல்ல முடியல. ஆனால் போக போக முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் நல்லா கைத்தட்டி சிரிச்சு செம்மையாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற லெவலில் காமெடியில் கலக்கியிருக்காரு வடிவேலு. இந்த போர்ஷன்ஸ் தான் இந்த படத்தோடைய ஹைலைட்டும் கூட. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ப்ரிடிக்டபிளான கிளீஷேடான கதை, திரைக்கதை, காட்சி அமைப்புகள் இருந்தாலுமே கூட மாறுவேஷம் போடுறதை வச்சு வர காமெடி, அந்த சண்டை காட்சிகள், ஒரு சில கவுண்டர்ஸ், முனிஷ்காந்துக்கும் வடிவேலுக்குமான அந்த சின்ன காமெடி ட்ராக், சின்ன சின்ன ட்விஸ்ட்னு ஒரு மாதிரி சமாளித்து கதை நகர்த்தி இன்டர்வல் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் வடிவேலும் சுந்தர் சியும் வில்லன் வீட்டுக்கு போகிற அந்த சீக்வன்ஸ், வடிவேலு மறுபடியும் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு வில்லன் வீட்டுக்கு போகிற அடுத்த சீக்வன்ஸ், அங்கே பகவதி பெருமாளோட என்ட்ரிக்கு அப்புறம் நடக்கிற கலாட்டாக்கள், வில்லன் ரூமுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன கலாட்டாக்கள், கிளைமேக்ஸ் ஸ்டிச்சில் தியேட்டரில் நடக்கிற ஹைஸ்ட் பிளான், அங்கே தொடர்ந்து வர சில குழப்பங்கள், அதையெல்லாம் இவங்க சமாளிக்கிற விதம்னு ஜாலியாகவே கொண்டு போயிடுறாங்க. முக்கியமாக தியேட்டர் சீக்வன்ஸில் வடிவேலு ஒரு கவுண்டர் ஒன்று அடிப்பற ஜூஸை வச்சு, அண்ட் திடீர்னு ஒரு சுச்சுவேஷனில் மாடர்ன் டெக்னாலஜியோட அவர் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன மொமெண்ட் இருக்கும். இந்த சில மொமெண்ட்ஸ்லாம் டோட்டல் பிளாஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். விஷாலோடைய ரெஃபரன்ஸ் ஒன்று வருது பாருங்க படத்தில், செம்ம கிளவரான ஒரு பிளேஸ்மெண்ட் அது. அண்ட் கலகலப்பு, அன்பே சிவம், வந்தா ராஜாவா தான் வருவேன், மதகஜராஜான்னு தன்னுடைய படங்களுக்கு சுந்தர் சி பயங்கரமாக ரெஃபரன்ஸ் கொடுத்து நல்ல ஐடியாவாக பண்ணியிருக்காரு எல்லாத்தையும். ஆனால் ஓவர் டூ பண்ணல, அதெல்லாம் செட்டிலாக தான் பண்ணியிருக்காரு. அது நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஃபிளிப் சைட் முதல் பாதி எனக்கு டைம் பாஸ் பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட எதிர்பார்ப்புகள் இயக்குனர் சுந்தர் சி படங்கள் மேலே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் அப்படி இருந்துச்சு. பட் அதுவே எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஜிக்னா என்ன, மேக்ஸ் சாஃப்ட்வேர் தானே அப்படிங்கிற ரேஞ்சில் தான் படத்தில் லாஜிக்கை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் முதற்கொண்டு எல்லாமே ஃபங்க்ஷனல் தான். ஃப்ளாஷ்பேக்குமே கூட ஆல்ரெடி நம்ம அரண்மனை படத்தில் வந்த ஃப்ளாஷ்பேக் தான். முனிஷ்காந்த் வடிவேலு காமெடி ட்ராக்குமே ஆல்ரெடி நம்ம சுந்தர் சி படங்களில் பார்த்தா காமெடி ட்ராக் கூட வேற ஒரு வெர்ஷன்ஸ் தான். கடைசியில் திடீர்னு பக்தி பாடல் வருது, எதுக்குன்னு தெரியல. கொஞ்சம் பேட்சியான மேக்கிங்கை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். என்னடா ஹீரோயினுக்கு படம் முழுக்க வர மாதிரி நல்ல கேரக்டர் கொடுத்து திரைக்கதையில் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு பாராட்டலாம் நினச்சா, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு ஐட்டம் நம்பரில் அதே ஹீரோயினை கவர்ச்சிகரமாக ஆட வச்சு அவங்களே திருஷ்டி கழிச்சுக்கிறாங்க. ஒரு பாட்டும் ஹம் பண்ணுற லெவலில் கூட மைண்டில் நிற்கவே இல்லை. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக சிங்கிள் மீனிங்லேயே சில காமெடிகளும் இருக்குது. மொத்தத்தில் இந்த கேங்கர்ஸ் சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஜாலியான செகண்ட் ஹாஃபும் கொண்ட சுந்தர் சியின் மற்றும் ஒரு நாட் பேட் டைம் பாஸ் கேடிவி லெவல் காமெடி படம். கண்டிப்பாக
கண்டிப்பாக தியேட்டரில் க்ரௌடோட மட்டுமே பார்த்து என்ஜாய் பண்ண முடிகிற படமும் கூட. பர்சனலாக எனக்கு அரண்மனை 4 விட ரொம்ப 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 பெட்டரான என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அந்த ஐட்டம் நம்பரை தவிர சில வயலண்டான காட்சிகள் இருக்குது, பிளட் ஷேட் இருக்குது, ஒரு கிரைமை டெபிக் பண்ணுற சீன் ஒன்று இருக்குது. அதுக்காக இந்த படம் UA 16+ என்பதை நினைவில் கொள்க.